வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் கமெண்ட் ஷோ. இன்னைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு நாகப்பன் சார் கிட்ட பதில்கள் கேட்க போறோம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மக்கள் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க சார். உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தையும் கேட்டிருக்காங்க சார். அதை பத்தி நம்ம இந்த வீடியோனுடைய கடைசியில பார்க்கலாம் சார். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான கேள்விகள் கேட்டுருவோம் சார். சார் கௌதம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, வாட் இஸ் ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங், கேன் யூ ப்ளீஸ் எலாபரேட் ஆன் தட் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு சார். அது ஷார்ட்டா ப்ராப் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ப்ராப் ட்ரேடிங்கிறது ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங்கினுடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம். இது என்னன்னா, நிறைய பேங்கா இருக்கலாம் அல்லது இந்த டிபிக்கலா ட்ரேடிங் மெம்பர்ஸ்ன்னு சொல்றோம், இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ், அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் பணம், உபரி பணத்தை முதலீட்டுக்கு சந்தையில் முதலீடு செய்யறது. அது பாண்ட்ஸா இருக்கலாம் அல்லது பங்கு சந்தையில இருக்கலாம் அல்லது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டா இருக்கலாம், டெரிவேட்டிவ்ஸா இருக்கலாம். இதுல ட்ரேட் பண்றது, இது கிளையன்ஸுக்காக பண்றது வேற. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிளையன்ட்ஸ் இருந்து பணத்தை வாங்கி இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்களிடமிருந்து பணத்தை பெற்று அதை அவர்கள் சார்பாக முதலீடு செய்வார்கள். அதுல வரக்கூடிய லாபமோ நஷ்டமோ அந்த கிளையண்ட், அந்த இன்வெஸ்டருக்கு தான் சேரும். அதற்கு ஒரு தரகு கமிஷன் மாதிரி ஒரு பார்ட்டை எடுத்துக்குவாங்க அவங்க. அது தனி. ஆனால் ப்ராப் ட்ரேடிங்கிறது என்னன்னா, அந்த நிறுவனம், அது வங்கியா இருக்கலாம் அல்லது ஸ்டாக் புரோக்கரா இருக்கலாம், அவர்கள் தங்களுடைய சொந்த பணத்தை, தங்களுடைய முதலீடு உபரியாக இருக்கக்கூடிய பணம் பேங்க்ல போட்டா 6-7% தான் கிடைக்குது, அதை நம்ம இது மாதிரி முதலீடு செய்து கூடுதலாக ஏர்ன் பண்ணலாங்கிற ஒரு ஐடியால இந்த மாதிரி பண்றது ப்ராப் ட்ரேடிங்னு சொல்றது. அவர்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம், பல இதுல பண்ணலாம். சொந்த பணத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது முதல்ல. கிளையண்டோட பணம் கிடையாது. அவர்களுக்கு மெயின் பிசினஸ் கிளையண்டோட பிசினஸா கூட இருக்கலாம். ஆனால் சொந்த பணத்தை பயன்படுத்தி வரக்கூடிய லாப நஷ்டம் முழுவதும் அவர்களுக்கே சாரும். கிளையண்டோட பணத்தை வச்சு பண்றது கிளையண்ட்டுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது. ரிஸ்க்கும் அதே மாதிரி இப்ப 100% ரிஸ்க் இவங்களோடது. கிளையண்டோட பணத்தை பண்ணும்பொழுது, கிளையண்ட்டுக்காக பண்ணும்பொழுது ரிஸ்க் கிளையண்டை சார்ந்தது, முதலீட்டாளரை சார்ந்தது. இவர்கள் பண்ணும்பொழுது, இவர்களுடைய சொந்த பணத்துல பண்ணும்பொழுது இவர்களை சார்ந்தது. இது எதுக்காக பண்றாங்கன்னா, இந்த கமிஷன் கிளையண்ட்ஸுக்கு, இன்வெஸ்டர்ஸுக்கு பண்றதுல இருந்து வரக்கூடிய வருமானம் போறவில்லை அல்லது பத்தல அப்படிங்கிறதுக்காக கூட இதை அதை அதிகப்படுத்துறதுக்கு பண்ணலாம். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இருக்கு, நாலேஜ் சோர்ஸ் இருக்கு, நமக்கு ரிசர்ச் அனாலிசிஸ் இருக்காங்க, அனாலிஸ்ட் இருக்காங்க, பண்ணலாம் அப்படின்னு பண்றது. உபரி பணத்தை பண்ணணும்னு பண்றது. அதில் இருக்கக்கூடிய ஆபத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல முதலீட்டாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுற வாய்ப்பு இருக்கா சார்? அதனுடைய தாக்கம் இதுல இருக்குமா சார்? பொதுவாக இதுல லாபம் வந்ததுன்னா, அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளில் முதலீடு செய்தவர்களுக்கு இது கூடுதல் வருமானம், உபரி வருமானம், அதர் இன்கம்ல காமிப்பாங்க அல்லது எக்ஸப்ஷனல் இன்கம்ல காமிப்பாங்க. அந்த விதத்துல ஆதாயம். அதே நஷ்டமான அதுவும் முதலீட்டாளர்களுக்கு தான் அது போய் சேரும். இது பங்குதாரர்களுக்கு, அந்த நிறுவனத்துடைய பங்குகளில் முதலீடு செய்திருப்பவர்களுக்கு. இப்ப இதே ஒரு தரகு நிறுவனமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தரகு நிறுவனத்தின் மூலமாக வணிகம் செய்பவர்களுக்கு அந்த தரகு நிறுவனம் சொந்த பணத்துல இந்த மாதிரி சூதாட்டமாக தவறாக பயன்படுத்தி நஷ்டம், இழப்பு ஏற்பட்டால் மறைமுகமாக அந்த நிறுவனத்தின் மூலமாக பங்கு வணிகம் செய்பவர்களுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நேரடியாக இல்லைனாலும் அது ஒரு நெகட்டிவ் செட்பேக்கா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அது இருக்குது. பட் அதை கட்டுப்படுத்துவதற்கு செவி முறையான நடவடிக்கைகள், கடுமையான நடத்துவார். மத்திய ரிசர்வ் வங்கி பாத்தீங்கன்னா, போன வாரம் இந்த ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் கொடுக்கக்கூடிய கடன் மீதான திட்டம் இதெல்லாம் கடுமைப்படுத்தி இருக்கிறது. நெறிமுறையை ரொம்ப கடுமைப்படுத்தி இருக்காங்க. அதனால அது ஓரளவுக்கு அது இட் இஸ் டேக்கன் கேர். சார் மாணிக்கம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஐ நோ வென் டு பை அ ஸ்டாக் பட் ஐ டோன்ட் நோ வென் டு செல் இட் சார், கைண்ட்லி கைட் மீ, ஐ எம் அ லாங் டர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். முதல்ல அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வென் டு பை அ ஸ்டாக்னு கண்டுபிடிக்கிறதே நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குது. கரெக்ட். முதல்ல அதை அவரு கரெக்டா பாத்துருக்காரு. ஆனா அவர் ரெண்டாவது சொல்லிருக்க பிரச்சனை எனக்கே பல முறை வந்திருக்குது. எனக்கு என்னன்னு சொல்லக்கூடாது, என்னை போன்ற பலருக்கும் அது வந்திருக்குது. ஏன்னா எப்ப வாங்குறதுங்கிறது தெரியும், ஆனால் அது ஒரு 50% சக்சஸ். எப்ப விற்கணுங்கிறது தெரிகிறது ரெண்டாவது சக்சஸ். இப்ப இதுல என்ன நம்ம கவனத்துல இருக்கணும்னா, நிறைய பேர் 10 ரூபாய்க்கு வாங்கினேன் 20 ரூபாய் வச்சு வித்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அது சரியான அணுகுமுறையா இருக்காது. அது ஒரு அணுகுமுறை, அது சரி தவறுன்னு நம்ம கருத்து சொல்ல முடியாது. ஒருவேளை அது 40 ரூபாய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு உறுதியா தெரிஞ்சதுன்னா, அப்ப நம்ம நாளைக்கு அப்புறம் ரெக்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்றோம் இல்லையா, ரெக்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது இருக்கும். அது மாதிரி இல்லாமல் ஒரு சிஸ்டம் வச்சுக்கணும். அந்த சிஸ்டம் நமக்கு ஏற்ற சிஸ்டமா இருக்கணும். இதுல பல பேர் பலவிதமான முறைகளை அணுகுறாங்க. ஒரு சிலர் இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி, நான் 200 பங்குகள் வாங்கினேன் 10 ரூபாய்க்கு, இன்னைக்கு 20 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு 100 பங்கு வித்தாலே எனக்கு அந்த 200 பங்குக்குள்ள மூலதனம் கிடைச்சிருச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 100 பங்கு எனக்கு இப்ப இலவச பங்கு மாதிரி தானே, அது ஏறட்டும் இறங்கட்டும், நான் ரிஸ்க் எடுக்க ரெடின்னு காத்திருப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படி இல்ல சார், நம்ம 40 ரூபா ஆனா 200 ஷேருக்குள்ள பலன் எனக்கு கிடைக்குமே, நான் அதுல 100 வித்துட்டேன்னா மீதமுள்ள 100 ஷேருக்குள்ள பலன் தான் எனக்கு கிடைக்கும். முதல் 100 நான் 20 ரூபாய்க்கு வித்துட்டேன், ரெண்டாவது 100 ஷேர் 40 ரூபா போறப்ப ரெண்டையும் வச்சிருந்தா 40 கிடைச்சிருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதற்கு நேர்மாறா 10 ரூபா வந்தா என்ன பண்றது, அல்லது 5 ரூபா வந்தா என்ன பண்றது, இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பீரியாடிக்கல் ப்ராஃபிட் புக்கிங்கிறது ஒரு சாரார் வச்சிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி 10க்கு வாங்கினேன், 20க்கு ஒரு 100 வித்துட்டேன், அப்புறம் 30 போனா ஒரு 50 வித்துருவேன், 40 போனா மீது 50 வித்துருவேன். பட் இதையெல்லாம் தாண்டி
இதெல்லாம் வந்து ஒரு நமக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் தான். முக்கியமா என்ன பார்க்கணும்னா, எந்த கருத்தோடு எந்த ஒரு எண்ணத்தோடு இந்த பங்கை வாங்கணும், எந்த சூழலில் இந்த பங்கை வாங்கணும், எதை எதிர்பார்த்து இந்த பங்கை வாங்கணும், இந்த பங்கு இப்படி சிறப்பாக செயல்படும் இந்த நடந்தா அப்படின்னு வாங்கினோம்னா அந்த காரணம் இன்னைக்கு வரைக்கும் வேலிடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த பங்கு விற்க கூடாது, அதுல ஒரு பங்கு கூட விற்க கூடாது. நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, நம்ம வாங்கின பங்கு 2 மடங்கு அதிகரிச்சிருச்சு. ஆனாலும் இன்னும் கூட இது மேலும் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது இன்னும் 2 ஆண்டுகள்லயோ 3 ஆண்டுகள்ல நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை, சட்டத்திட்டங்கள் மாற்றப்படவில்லை, வளர்ச்சி பாதையில நிறுவனம் போய்கிட்டு இருக்கு, நிர்வாகம் சீராக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது அப்படின்னா ஏன் விற்கணும்? ஜஸ்ட் பிகாஸ் இட் ஹஸ் டபுள் டு விற்கணுங்கிறது இல்ல. அது 4 மடங்கு 5 மடங்கு கூட ஆகலாம். அதனால அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கணும். அதுக்கு நேர்மாறா நடந்தாலும் இருக்கு. அப்ப அது இல்லாதவங்க தான் அந்த பகுதி ப்ராஃபிட் புக் பண்றதுங்கிறது அவங்களுக்கு சொல்றோம். மற்றவங்க அதை தொடர்றது நல்லது. சோ நம்ம எந்த அசம்ஷன்ல இந்த பங்கை வாங்கணுமோ அந்த அசம்ஷன் மாறாத வரைக்கும் அந்த பங்கை விற்காமல் இருப்பது ஒன்று. 2வது, ஃபண்டமெண்டல்ஸ் வந்து தொடர்ந்து வீக்கன் ஆகிட்டே வருது, இன்னும் மேலும் வீக்கன் ஆகும் அப்படிங்கிற ஒரு நமக்கு எண்ணம் இருக்கு, நம்ம ஆராய்ச்சி மூலமாக தெரிய வருகிறதுன்னா அப்பவுமே நம்ம வந்து அதை வந்து விற்கணும். நம்ம வாங்கின விலையை விட குறைவாக இருந்தால் கூட சில நேரங்களில் விற்க வேண்டி வரும். ஏன்னா வந்து இதற்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது, இந்த நிறுவனம் வந்து ரொம்ப கடும் போட்டியில வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு, சிக்கிக்கிட்டு இருக்கு, தொழில்நுட்பம் மாறிடுச்சு, இன்னுமே வந்து டைப்ரைட்டர் விற்காது, இனிமே பேஜர் விற்காது, அப்ப அந்த நிறுவனத்துடைய பங்கை வச்சுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு மேஜர் டெக்னாலஜி சேஞ்சோ அல்லது ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆகும் பொழுதோ அல்லது நிர்வாகம் மாறும் பொழுது, நேர்மையான நிர்வாகம் எவ்வளவு நாள் இருந்துச்சு, இப்ப வேற நிர்வாகம் வந்திருக்கு, இவர்கள் திறம்பட நடத்த மாட்டார்கள் அப்படிங்கும் பொழுது 3வது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் வேல்யூவேஷன். சோ ஒன்று, நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டை ரீச் பண்ணா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி லாஸ், அதாவது ஒரு நம்ம தற்காத்து கொள்வதற்கு. அடுத்தது ஃபண்டமெண்டல்ஸ் சேஞ்ச் ஆனா. 3வது ஓவர் வேல்யூவேஷன். இப்ப இருக்க நம்ம விலை நம்ம 100 ரூபாய் நினைச்சோம், 100 ரூபாய் வந்துருச்சு, ஆனால் 100 தாண்டி 130 140 போய்கிட்டு இருக்கு, இந்த வேல்யூவேஷன் ரொம்ப நாள் தாங்காது அப்படின்னு நினைக்கும் பொழுது அதற்கு தக்க அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் இருக்காது, அந்த அளவுக்கு டார்கெட் ஏறும், நல்லா இருக்கும், ஆனால் 140 அளவுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கும் பொழுது விற்கலாம். இது எல்லாருமே ஒரு ஜட்ஜ்மெண்டல் கால் தான். இது எல்லாம் முடிவு செய்த கூட சில சமயங்கள்ல தவறாக போறது உண்டு, எனக்கு நிகழ்ந்திருக்கிறது நான் பார்த்திருக்கேன். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கலா. சில பேர் வந்து இதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அல்லது ப்ராஃபிட் புக்கிங் இருக்கு. டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்னு இது என்னன்னா, உங்களுக்கு பங்குச்சந்தையில முதலீடு செய்பவர்களுக்கு தெரியும், ஆண்டுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீண்ட கால மூலதன ஆதாயத்தின் மீது வரி விலக்கு உண்டு. லாங் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கு எக்ஸம்ப்டட் ஃப்ரம் இன்கம் டாக்ஸ் 1.25 lakhs வரைக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு 1.5 லட்சமோ 2 லட்சமோ ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க லாங் டர்ம் கேபிட்டல் கெயின், உங்களுக்கு இன்னொரு பங்குல லாங் டர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 75,000 ரூபாய். அதை இந்த பங்கை வித்து அந்த லாஸை புக் பண்ணீங்கன்னா இந்த 2 லட்சம் ரூபாய் லாபத்துல 75,000 ரூபாய் நஷ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாக்கி 1.5 லட்சம் ரூபாய் தான் ப்ராஃபிட், அதுக்கு டாக்ஸ் கிடையாதுன்னு வரும். இதுக்கு வந்து டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் சொல்லுவாங்க. இது வந்து சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டதானா உட்பட்டதுதான், அரசினுடைய எண்ணம் அதுவல்ல என்றாலும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டதுன்னு உட்பட்டதுதான். இதை நிறைய பேர் பண்றதை நான் பார்த்திருக்கேன், டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங்னு. இதே மாதிரி ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் ஒரு 5 லட்சம் இருக்கு, இன்னொரு பங்குல வந்து 5 லட்சம் லாஸ் இருக்கு. நீங்க அதை வித்துட்டீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகி டாக்ஸ் கட்ட வேண்டாம். நீங்க இந்த பங்கை வித்து லாஸை புக் பண்ணலைன்னா இந்த 5 லட்சம் ப்ராஃபிட்டுக்கு நீங்க 20% இன்னைக்கு இருக்க இதுல நீங்க வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ங்கிறது என்ன இருக்கோ அன்னைக்கு இருக்க டாக்ஸ் ரேட், அந்த டாக்ஸ் ரேட்ல நீங்க அதை டாக்ஸை கட்டி ஆகணும். 1 லட்சம் ரூபாய் கிட்ட அவுட் ஃப்ளோ ஆகும். இதே நீங்க அந்த 5 லட்சம் லாஸை புக் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் அட்ஜஸ்ட் ஆகிடும், 1 லட்சம் ரூபாய் மிச்சம் பண்ணலாம். ஸோ இது மாதிரி டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அல்லது டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்கிறதுக்கு பங்குகளை விற்று மறுநாளோ அல்லது வாங்குறவங்க இருக்கிறதையும் நான் பார்த்திருக்கேன். சார், அந்த லாஸை விட நம்ம பே பண்ற டாக்ஸ் அதிகமா இருக்குமா சார்? அது மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப நீங்க வந்து 5 லட்சம் ரூபாய் லாபம் பண்ணிருக்கீங்க, ஆனா நீங்க புக் பண்ற லாஸ் வந்து 4 லட்சம் ரூபாய் தான். 4 லட்சத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மீது 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் கட்ட சொல்லுவாங்க. நீங்க வந்து 6 லட்சத்துக்கு லாஸ் புக் பண்ணீங்கன்னா 5 லட்சம் தான் ஷார்ட் டர்ம் ப்ராஃபிட்னா ஒன்னும் டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்ல. இந்த 1 லட்சம் கூடுதலா இருக்கக்கூடிய லாஸை நீங்க அடுத்த சில ஆண்டுகளுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி அந்த ஆண்டில் நீங்க லாபம் சம்பாதிச்சா அதுலயும் இந்த லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிச்சத்துக்கு டாக்ஸ் கட்டினா போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸ்ன்னு தனியா நம்ம முன்னால பேசியிருக்கோம், மீண்டும் வேணும்னா பேசுவோம் நம்ம இதை பத்தி. சார், அடுத்த கேள்வி ஹக்கா அகமது அப்படின்றது கேட்டிருக்காரு சார். தங்கம் வெளியே செல்லும் போது மாதம் ஒப்பந்தம் என்று சொல்கிறார்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? வெளியே செல்லும் போதுன்னு எதை சொல்றாருன்னு தெரியல. ஐ திங்க் அவர் இந்த முன்பேர வணிகத்தை சொல்றாருன்னு நினைக்கிறேன், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அதைத்தான் நம்ம ப்ரோக்ராம்ல பேசும்பொழுது பேசுவோம். MCX அப்படின்னு சொல்லக்கூடிய மல்டி கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சில் உதாரணமா இப்ப வெள்ளி சில்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து மார்ச் மாதம் 5ஆம் தேதி முதிர்வடையக்கூடிய ஒரு ஒப்பந்தம் வணிகம் நடக்குது. அதற்கு அடுத்தது வந்து ஏப்ரல் கிடையாது, மே மாசம் 5ஆம் தேதி மெச்சூர் ஆகக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் மேக்கு அப்புறம் ஜூன் கிடையாது, ஜூலை. சோ 2 மாதத்திற்கு ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு கமாடிட்டிக்கு இது மாறும், சிலதுக்கு லாங் டர்ம் கான்ட்ராக்ட் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இப்ப வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த 5ஆம் தேதி மார்ச் மாதம் முடிவடைந்த பிறகு என்ன ஆகும்னா மே 5 ஜூலை 3 இருக்கும்.
அப்புறம் ஆகஸ்ட் விட்டுட்டு செப்டம்பர் 5 அல்லது செப்டம்பர் 4 அதை ஒட்டி ஒரு இன்னொரு கான்ட்ராக்டை அறிமுகப்படுத்துவார்கள். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 3 கான்ட்ராக்ட் இருக்கும். அது நடப்பு மாத ஒப்பந்தம், அடுத்த இமிடியேட் மெச்சூரிட்டி, அப்புறம் மீடியம், அப்புறம் லாங் டர்ம் மெச்சூரிட்டின்னு 3 இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தை நீங்க தினசரி வாங்கி விற்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் இதனுடைய கடைசி தேதிங்கிறது மார்ச் 5ஆம் தேதி முதிர்வடைகிறது. அதற்கு பிறகு இந்த ஒப்பந்தம் விநியோகமாகாது. அதுக்கு தக்க உங்களுடைய அந்த ஃபியூச்சர்ஸினுடைய விலை ஏற்ற இறக்கம்ங்கிறது இருக்கும். மார்ச் மாசம் உள்ளதனுடைய விலையை விட மே மாசத்தினுடைய விலை நார்மலா கூட இருக்கும். ஜூலை மாதத்து ஒப்பந்தத்தினுடைய விலை அதை விட கூடுதலாக இருக்கும். இது மாதிரி தங்கத்துக்கும் இருக்கு, மற்ற கமாடிட்டிஸுக்கும் இருக்கு. அந்த முதிர்வடையக்கூடிய தேதியை தான் சொல்றோம். அதற்குள்ள நீங்க வாங்கி விற்கலாம், டெலிவரி எடுக்க வேண்டாம். அந்த தேதி முடிவடைந்த பிறகு ஒன்னு டெலிவரி எடுக்கணும் அல்லது கொடுக்கணும், அல்லது அந்த லாஸ் ப்ராஃபிட்டை நீங்க பேர் பண்ணிக்கணும். அந்த மெச்சூரிட்டி டேட்ல என்னைக்கு இருக்கோ அந்த டேட்ல. சார் அடுத்ததா சதீஷ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ஐ saw the NSE data show symbol of PE ratio and adjusted PE ratio. இதுல எந்த PE ரேஷியோ பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு சார். என்எஸ்சிக்கு அந்த மாதிரி ஓகே, என்எஸ்சியினுடைய ஒரு நிப்டிக்கு சொல்றாரா இல்ல தனிப்பட்ட பங்குகளுக்கு சொல்றாராங்கிறது தெரியல. பட் இது இதை பல விதமாக நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு மார்க்கெட்டினுடைய இண்டெக்ஸ் ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு பல விஷயங்களுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அது அட்ஜஸ்டட் PE ரேஷியோங்கிறது ஒரு பணவீக்கத்திற்கு தக்க அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேரை அட்ஜஸ்ட் பண்ணி அதன் அடிப்படையில கால்குலேட் பண்றது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ங்கிறது பல விதமான அட்ஜஸ்டட் வரும். அதாவது இந்த ஏர்னிங்ஸ் சஸ்டைனபிளா இருக்குமா எதிர்காலத்துல அப்படிங்கிறது ட்ரெயிலிங் 12 months சொல்லுவோம். அதாவது இப்படி வச்சுங்களேன், நீங்க இப்ப இன்னைக்கு டேட்டுக்கு பார்க்கும் பொழுது டிசம்பர் மாதம் வரைக்கும் உள்ள இபிஎஸ் பார்ப்போம். இப்ப டிசம்பர் மாதம் இபிஎஸ் ஒரு மாதிரி இருக்கும், பி ரேஷியோ ஒரு மாதிரி இருக்கும், செப்டம்பர் ஒரு மாதிரி இருக்கும், ஜூன் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப சைக்கிளிக்கல் நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்கள் இப்ப சுகர் இருக்கு. சுகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேன் கட் ஆகி சுகர் கேன் ப்ராசஸ் பண்ற மாசம், அது விற்கிற மாசம் அதனுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கூட இருக்கும், லாபம் அதிகமா இருக்கும். அடுத்த காலாண்டு அது அந்த சுகர் கேனே இருக்காது, ஃபேக்டரியே ஒர்க் பண்ணாது, மெயின்டெனன்ஸ்ல இருக்கும், செலவு மட்டும் தான் இருக்கும், இன்னும் சொல்ல போனா நஷ்டம் கூட இருக்கும். அப்ப இதை பூரா எப்படி இது ஒரு சைக்கிளிக்கலான ஒரு இது இல்லையா? அந்த சைக்கிளிக்கலா இருக்கும் பொழுது அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். அது மாதிரி சைக்கிளிக்கலி அட்ஜஸ்டட் பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. இது ஒண்ணு. இதை நம்ம ஒரு ஆவரேஜா 10 மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில பாக்குறது. இன்னொன்னு நீங்க கணக்குல எடுத்துக்கணும். ட்ரெயிலிங் 12 months அல்லது ட்ரெயிலிங் பீரியட் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த டிசம்பர் 2025 முடிஞ்சதுல அதுல இருந்து பின்னால உள்ள 12 மாசத்துக்கு பார்ப்போம். மார்ச் மாசம் முடிஞ்சு ஏப்ரல்ல பார்க்கும் பொழுது மார்ச் மாசத்துல இருந்து அதுக்கு முந்தைய 12 மாசத்துக்கு பார்ப்போம், அல்லது அடுத்த 12 மாசத்துக்கு பார்ப்போம். இது ட்ரெயிலிங் PE ரேஷியோ அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் அட்ஜஸ்டட் PE ரேஷியோனுடைய வடிவம். பேசிக்கலி இதை எதுக்காக பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு காலாண்டு அல்லது ஒரு அரை ஆண்டு அதில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்காமல் ஒரு ஆவரேஜா சராசரியாக நீண்ட கால அடிப்படையில எப்படி இருக்குங்கிறத தெரிந்து கொள்வதற்கு ஒரு நார்மலைசிங்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இது. சார் அடுத்த கேள்வி சஞ்சய். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, கோல்டு சில்வர் ரேட் இன்க்ரீஸ் when ஷேர் மார்க்கெட் டிக்ரீஸ் பட் நவ் போத் ஆர் volatile, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சார் வை அப்படின்னு கேட்டிருக்காரு சார். எப்போதுமே ரெண்டுமே வாலட்டைலா தான் இருக்கும். பட் ரெண்டுமே ஏறுதுங்கிறது தான் ஒரு வாலட்டைல்னு சொல்றாருன்னு நான் எடுத்துக்கிறேன். சரி. பிறகு சில நேரங்கள்ல இந்த மாதிரி நடக்கும். பொதுவாக ஒரு ரியல் எஸ்டேட், கோல்டுன்னு சொல்லப்போ கோல்டு சில்வர்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டாக் மார்க்கெட், க்ரூட் ஆயில், இந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஒன்னு ஏறும் பொழுது இன்னொன்னு இறங்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு நம்பிக்கை. பொதுவாக பல நேரங்களில் இதை பார்த்திருக்கோம். இதற்கு விதிவிலக்காக இருந்த ஆண்டு காலங்கள் ஒன்று. 2003 இருந்து 2008 வரைக்கும் தங்கம் ஏறுனுச்சு, வெள்ளி ஏறுனுச்சு, ஸ்டாக் மார்க்கெட் ஏறுனுச்சு, இன்டர்நேஷனலும் ஏறுனுச்சு, இந்தியாவிலும் ஏறுனுச்சு, ரியல் எஸ்டேட்டும் ஏறுனுச்சு. என்ன காரணம்னா எக்ஸஸ் லிக்விடிட்டி, கிரீன்ஸ்பேன் பாலிசின்னு சொல்லுவோம். அமெரிக்கால ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன் நிறைய டாலர் அடிச்சு விட்டாரு சந்தையில புழக்கத்துல. தேவையில்லாதவங்க பணம் திருப்பி கொடுக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் கடனை கொடுத்து வீடை வாங்கினாங்க. வீட்டு விலை ஏறுனுச்சு. அது வாங்குறதுனால பின்னால கட்ட முடியாத பொழுது வீடு விலை படுபாதாளத்தை நோக்கி சென்றதை பார்த்தோம் 2008. அது மாதிரி அந்த டைத்துல தான் எல்லா அசெட் சைக்கிளும் ஏறுனுச்சு. எல்லா அசெட் சைக்கிளும் ஏறுதுன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா அசெட்டும் ஏறுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய எக்ஸஸ் லிக்விடிட்டி மார்க்கெட்ல இருக்கு. எக்கானமி நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கம் அதன் மூலமாக வரக்கூடிய அந்த பணம் பங்குச்சந்தை இந்த மாதிரி வேலை ஏறிடுச்சுன்னா தங்கத்தை நோக்கி, அது வேலை ஏறிச்சுன்னா ரியல் எஸ்டேட்டை நோக்கி, இப்படி எல்லா அசெட்டை நோக்கியும் அது போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ லிக்விடிட்டி அதிகமா இருந்து எக்ஸஸா இருந்து எங்க முதலீடு செய்யறதுன்னு தெரியாத ஒரு காலகட்டத்துல எல்லா அசெட்டும் ஏறும். அதற்கு நேர்மாறாக மாறும் பொழுது அது மாறும். அந்த லிக்விடிட்டி ஏர்ன் பண்றதுனால மட்டும் வருதுன்னு இல்லை. அதிகமாக குறைந்த வட்டியில கடன் கொடுக்கும் பொழுதும் அந்த லிக்விடிட்டி வரும். அதிகமாக அரசாங்கம் பணத்தை அடித்து விடும் பொழுதும் வரும், அச்சடிச்சு விடும் அப்பொழுதும் வரும், சர்க்குலேஷன் புழக்கத்துல விடும் பொழுதும் வரும். ஸோ அது மாதிரி
மாதிரியான சூழல்ல தான் இதெல்லாம் ஏறும். ஆனால் இப்ப ஏறுறது வந்து அந்த மாதிரி இல்ல. தங்கம் ஏறினதுக்கு காரணம் நம்ம பலமுறை பேசியிருக்கோம். பல அரசாங்கங்களுடைய மத்திய ரிசர்வ் வங்கிகள் டாலருக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு வாங்குறதன் காரணமாகத்தான் தங்கத்தினுடைய விலை ஏறி இருக்கு. பங்குச்சந்தையினுடைய விலை ஏறியதற்கு காரணம் வந்து மிகப்பெரிய அளவுல இந்தியாவில எல்லாம் வந்து 4 கோடி முதலீட்டாளர்களா இருந்தது 2020. இப்ப 20 கோடி முதலீட்டாளர்களை தாண்டி இருக்கிறது. 15-16 கோடி முதலீட்டாளர்கள் புதிதாக பங்குச்சந்தைக்குள் வந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய முதலீடு SIP மூலமாக பங்குச்சந்தைக்கு வருகிறது, மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா. மாசம் ஒரு 25,000 கோடி 30,000 கோடின்னு வரும்பொழுது பங்குச்சந்தை நேச்சுரலி விழாமல் இருக்கிறது பெரிய அளவுல அப்படிங்கறத பாக்கணும். சார் அடுத்த கேள்வி கிருஷ்ணராஜ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. சார் ஐடிசில எனக்கு 223 பங்குகள் இருக்கு. இப்ப விலை இறங்குனதுல நஷ்டம் வந்து 20,696 ஆயிருச்சு. இப்ப நான் என்ன பண்றது? நான் வந்து டிரான்ஸ்போர்ட்ல டிரைவரா இருக்கேன். பிப்ரவரி மாசம் சம்பளத்துல திரும்பவும் ஐடிசில இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாரு சார். கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதையும் அவர் கேக்குறாரு சார். முதல்ல அவருக்கு பாராட்டுக்கள். ஏன்னா டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது அவரை மாதிரி ஆட்களும் இதுல வந்து உள்ள வர்றதுக்கு இன்னைக்கு வழிவகை பண்ணப்பட்டிருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னா, இதை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாமல் தனிப்பட்ட பங்குகள்ல முதலீடு செய்யறது. பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி முழு நேர ஊழியத்துல இருப்பவர்கள், வேலையில இருக்கவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எந்த பங்கு எதனால ஏறுது இறங்குதுன்னு அதை அனலைஸ் பண்றதுக்கான நேரமோ அதற்கான தரவுகளோ இல்லாத பட்சத்துல நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடுறது பெட்டர். அதுவும் டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது டாப் 50 இண்டெக்ஸ் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட் அல்லது மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட், தங்கம், வெள்ளி, பங்குச்சந்தை, கடன் பத்திரங்கள், ரியல் எஸ்டேட், இதுல எல்லாம் முதலீடு செய்யக்கூடியது. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யறதுதான் பெட்டர்னு சொல்றோம். அதை தாண்டி வந்து நம்ம தனிப்பட்ட பங்குகள்ல முதலீடு செய்யும் பொழுது அந்த ரிஸ்க புரிஞ்சுக்கணும். இப்ப இவருடைய இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, 223 பங்கு வைத்து அதுல வந்து 20,000 ரூபாய்க்கு மேல நஷ்டம்னா இவர் அந்த பங்கை எந்த விலைக்கு வாங்கியிருப்பாருன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா பங்கு ஒன்றுக்கு அவர் சொல்லக்கூடிய நஷ்டம்னு பாத்தீங்கன்னா வந்து 92 ரூபா 93 ரூபா நஷ்டம் வருது. இன்னைக்கு 330 ரூபாய் கிட்ட இருக்கா. அப்ப அதுல 90 ரூபாய் ஆட் பண்ணீங்கன்னா 420 ரூபாய் 425 ரூபாய்க்கு இதை வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஐடிசி பங்கு வந்து ஐடிசி ஹோட்டல் பங்கு பிரிப்பிற்கு பிறகு தொட்ட உச்சம் அந்த 425 430 அதை ஒட்டி அந்த உச்சத்துல இதை வாங்கியிருக்காரு. இந்த பங்கை நம்ம தனிப்பட்ட பங்குகளை பற்றி விவாதிக்க முடியாது என்றாலும் ஒரு கான்செப்டா எடுத்துக்கிட்டு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப அவ்வளவு பெரிய உச்சத்துல நீங்க வாங்கும் பொழுது என்ன காரணத்துக்காக இதை வாங்குனீங்க, அந்த காரணம் இன்னைக்கு இருக்கான்னு பாருங்க. அதுல எந்த விதமான மாறுதலும் இல்லையான்னு பாருங்க. இருந்தா அதை வச்சுக்கலாம், இல்லைன்னா வித்துறணும். இதுதான் ஒரு பங்கை பொறுத்த வரைக்கும். இப்ப ஐடிசி எடுத்து பொறுத்த வரைக்கும் அவங்க டாக்ஸேஷன் போட்டதன் காரணமாகவும் பேட் வந்து தன்னுடைய பங்குகளை குறைத்துக் கொண்டதால் அந்த பங்கு விற்பனை செய்ததாலும் இந்த இறக்கம் நடந்ததாக நம்ம பார்க்கிறோம். இது இப்படியே தொடருமா, நீண்ட கால அடிப்படையில் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து இந்த பொசிஷன் மாறுமா அப்படிங்கறத பார்த்து அது வரைக்கும் நீங்க காத்திருக்க முடியுமாங்கிறத பொறுத்து தான் இதை வச்சிருக்கதா இல்லையாங்கிறது அல்லது மேற்கொண்டு இதை ஆவரேஜ் பண்றதாங்கிற முடிவுகள்லாம் நீங்க எடுக்கணும். பட் அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான ஒரு இதுல வாங்கும் பொழுது தனிப்பட்ட பங்குகள்ல முதலீடு செய்யும் பொழுது அது வந்து நம்ம என்ன அடிப்படையில முதலீடு செய்தோமோ அது மாறிடுச்சு, அது இம்ப்ரூவே ஆக போறது இல்லைன்னு தெரிஞ்சா அதற்கு தக்க முடிவுகள் எடுக்கணும். மாறும்னா அதற்கு தக்க முடிவுகள் எடுக்கணும். இதுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர இந்த குறிப்பிட்ட பங்கை பொறுத்த வரைக்கும் இதை வச்சுக்கலாமா விற்கலாமா இல்ல இந்த வேலை கரெக்டா ஆவரேஜ் பண்ணலாமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆலோசனை கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து செவியிடம் அதுக்கான ஒரு அனுமதி நமக்கு கிடையாதுங்கிறதுனால இதற்கு மேல நம்ம வந்து அதை பத்தி நம்ம விவாதிக்க முடியாது. ஓகே சார், நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிசினஸ்னுடைய ஃபண்டமெண்டல் என்ன, இது வந்து இந்த பிசினஸ் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு வளருமா, நிர்வாகம் சரியா இருக்கா, சட்ட திட்டங்கள் சரியா இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு முடிவு எடுக்கணும். குறிப்பாக இப்ப ஏற்பட்டிருக்க செட்பேக் வந்து தற்காலிகமானதா அல்லது நிரந்தரமாக இந்த நிறுவனத்தை பாதிக்குமா, இல்ல இது தற்காலிகமானதுதான் அப்படின்னா அதற்கு தக்க முடிவு எடுக்கணும், இல்ல இது நிரந்தரமாகவே பாதிக்கும் அப்படின்னா அதற்கு தக்க முடிவு எடுக்கணும். சார் ராமநாதன் கேட்டிருக்காரு, வாட் டு யூ திங்க் அபவுட் பிரைவேட் பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் வெர்சஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்? இந்த இப்ப இருக்கிற நிலைமைக்கு எது சார் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம்னு கேட்கிறார் சார். அப்படி ஒரு ஒட்டுமொத்தமாக எதையுமே நம்ம பார்க்க கூடாது சார். ரெண்டுலயுமே வந்து ரத்தின கற்கள் நல்ல டைமண்ட் இருக்கு, ரெண்டுலயுமே வந்து அலுமினியம் பித்தளை அல்லது மோசமான பங்குகளும் இருக்குது நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம அப்படி பொதுவா எடுத்துக்க முடியாது. பொதுவாக கடந்த சில ஆண்டுகளாக நான் பார்க்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, பொதுத்துறை நிறுவனங்களையே பொதுவாக தவறாக பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை மாறி அங்க ஒரு வேல்யூ கிரியேஷன் நடக்கிறது நான் பாக்குறேன். அது வந்து ஒண்ணுமே இல்லாம போன நிறுவனத்தை கூட இப்ப தூக்கி நிறுத்தப்பட்டு அதுல ஒரு லாபம் ஈட்டுவது, அப்படி அது வந்து சந்தையில் மற்ற நிறுவனங்களுக்கு சமமாக போட்டி போடுவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை நோக்கி போய்கிட்டு இருக்கிறத பெரும்பாலான நிறுவனங்கள்ல இப்ப மாறுதல்களை பார்க்க முடிகிறது. அது அந்த அடிப்படையில பொதுவாக பொதுத்துறை நிறுவனங்கள்ன்றது வந்து சீரமைக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு அல்லது அதற்கான ஆதரவு கொடுக்கப்பட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். திரும்ப இத்தனைக்கும் வந்து அரசாங்கத்தினுடைய பெரிய சப்போர்ட் இல்லாமல் வந்து அவங்களை வந்து மார்க்கெட்ல கம்பீட் பண்ண விட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறேன். அந்த அடிப்படையில வந்து அண்டர் வேல்யூவேஷன் பார்த்தாலுமே பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து இன்னைக்கு
பிரைவேட் நிறுவனங்களை விட அண்டர் வேல்யூடா இருந்த காலம் ஒண்ணு இருந்தது. இப்ப அது மாறி இருக்கு, இப்ப மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்ப நான் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ இது நான் திரும்ப முதல்ல சொன்னதுதான், ரெண்டுலயுமே நல்ல நிறுவனங்களும் இருக்கு, ரெண்டுலயும் மோசமான நிறுவனங்களும் இருக்கு. நம்ம அப்படி ஒரு பிரித்து பார்க்க முடியாது. உங்களுக்கு அப்படி பார்க்க இது இல்லைன்னா பேங்க் பீஸ் இருக்கு, பேங்க் இண்டெக்ஸ் ETF இருக்கு, PSU பேங்க் ETF இருக்கு. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக பிரைவேட் பப்ளிக் செக்டர் பேங்க் சேர்ந்த ETF இருக்கு. அதுல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல வாரமோ மாதமோ ஒரு அமௌண்ட் முதலீடு பண்ணிட்டு போறதுதான் பெட்டரா இருக்கும். சார் அடுத்தது பிரான்சிஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, நாகப்பன் சார் நீங்க பங்குச்சந்தையில ஏதாவது தவறு பண்ணிருக்கீங்களா, அதை எங்ககிட்ட சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு படிப்பினை கிடைக்கும்ல அப்படின்னு கேட்கிறாரு சார். ரொம்ப எக்கச்சக்கமா பண்ணிருக்கோம். அதெல்லாம் லிஸ்ட் போட்டா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. 30 வருஷம். சோ ஒரு வருஷத்துக்கு 10 வருஷம் கூட எத்தனை மிஸ்டேக் பண்ணிருப்போம் பாருங்க. இதான் ஒரு காமனா எல்லாரும் பண்ற ஒரு மிஸ்டேக் நானும் பண்ணேன், அந்த மாதிரி தான் இருக்கா சார்? நான் முதல்ல ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு சொன்னேன்ல, வாங்குறது எப்ப தெரிஞ்சிருச்சு சார், விக்கிறது எப்பன்னு தெரியலன்னு. அந்த மாதிரி நிறைய அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு முன்னால ஏர்லியா பயந்துட்டு ஒரு ஆரம்ப காலகட்டங்கள்ல வித்தது இருக்கு. இப்ப கூட இந்த மாதிரி சில சமயங்கள்ல நேர்வதையும் பார்த்திருக்கோம். பங்குச்சந்தையில முழுக்க கத்துக்கிட்டோம், 30 வருஷம் ஆச்சு, நம்ம எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியாது. திரும்ப அதே தப்பு பண்ணுவோம், ஏற்கனவே பண்ண தப்பு பண்ணுவோம். பொதுவா சொல்லுவாங்க தப்பு பண்ணு, ஆனா புதுசா தப்பு பண்ணுவாங்க. பங்குச்சந்தையில தெரிஞ்ச தப்பே திரும்ப பண்ணுவோம் சில சமயங்கள்ல. ஏன்னால் அந்த சூழல் அப்படி. அப்ப முடிவெடுக்கக்கூடிய சூழல்ல நமக்கு இருக்கக்கூடிய தரவுகள், சுற்றி இருக்கக்கூடிய நாய்ஸ், அதை ஃபில்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அது இதெல்லாம் இருந்தால் கூட அதையும் மீறி சில சமயங்கள்ல நம்ம சில முடிவுகளை கான்சியஸா கூட எடுப்போம். அது தவறாக போறது பின்னால பார்த்திருக்கோம். அது இந்த முன்கூட்டியே ஒரு பங்குல வெளியேறது, ஏன்னா அவசரத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணுங்கிறது. லாஸ் மேக்கிங் நிறுவனங்கள்ல தொடர்ந்து, அதாவது நம்ம முதலீடு செய்த விலையோட குறைவா இருக்கும், பிடிவாதமாக அதை தொடர்ந்து முதலீடு செய்து அதை ஆவரேஜ் பண்ணி வெளியே வந்துடலாம்னு நினைத்ததெல்லாம் ஒரு காலத்துல, இப்ப அது ரொம்ப பண்றது இல்லை. ஆனால் ஒரு காலத்துல ஆரம்ப காலகட்டங்கள்ல 90கள்ல அந்த மாதிரியான ஒரு அதாவது அதோட மல்லு கட்டி போட்டிக்கு நிக்கிறது, நீயா நானான்னு. நான் எப்படி தப்பு பண்ணிருப்பேன், நான் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, நான் கெட்டிக்காரன், எவ்வளவு படிச்சிருக்கேன், இந்த முடிவு எடுத்திருக்கேன், அதனால இறங்க வாங்குறேன், நான் ஏறினா வித்துருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கி காணாமல் போன பங்குகள்லாம் இருக்கு. ஐடி துறையில நிறைய DSQ சாப்ட்வேரா இருக்கட்டும் அல்லது சில்வர் லைன் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், 2500 ரூபாய் வணிகமான பங்கு DSQ சாப்ட்வேர் காணாமல் போனதை பார்த்திருக்கோம். ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு 10 ரூபாய் பங்கு காணாம போச்சுன்னு சொல்லலாம், 5 ரூபாய். 2500 ரூபாய் வணிகமானது, 1000 ரூபாய்க்கு மேல வணிகமான பங்குகள், சில்வர் லைன் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், பென்டமீடியா, இப்படி பல பங்குகளை பத்தி நம்ம பேசலாம். அதெல்லாம் நிறைய தவறுகள் அப்ப நடந்தது. இப்போ வேறு மாதிரியான புதுவிதமான தவறுகளை அப்பப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது இட் இஸ் a continuous learning process. ஆனா உங்களுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது, இதுக்கப்புறம் பெரிய தவறுகள்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு சார் உங்களுக்கு? எனக்கு சரியா நினைவில்லை. இது என்னன்னா, இந்த சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற ஆளை கேட்டீங்கன்னா, என்ன இருசக்கர வாகனத்தை ஓட்ட கத்துக்கிட்டு எந்த மொமெண்ட்ல நீ அதை பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டேன்னு கேட்ட ஞாபகம் இருக்காது. கரெக்ட் சார். அது ஒரு த்ரில்லான அனுபவம் தான், ஆனா மறந்து போயிடும். எப்ப கத்துக்கிட்டேன்னு தெரியாது, விழுந்துகிட்டே இருப்போம், அடி வாங்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு கட்டத்துல நம்மள அறியாம ஓட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஆட்டோமேட்டட் இன்ஜின் மாதிரி இப்படி பெடல் பண்ணணும், இப்படி ஏறி காலை தூக்கி போடணும், அப்புறம் இப்படி உட்கார்ந்து இப்படி ஓட்டணும், பிரேக் அடிக்கணும், அதெல்லாம் நம்ம மைண்ட் நம்ம நினைக்கிறதே கிடையாது. இட் இஸ் லைக் வெல் ஆயில்ட் இன்ஜின், ஆட்டோமேட்டிக்கா அது ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம குறுக்கு ஆள் வந்தா நம்ம நினைச்சாலும் பிரேக் போடுறது இல்லை, பாடி கை தானா பிரேக்க பிடிக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு பழக்கம் வந்துருச்சு கால ஓட்டத்துல. அதனால எனக்கு குறிப்பா நினைவில்லை. பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு முதலீட்டாளர் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 அதீத ஏற்ற இறக்கங்களை லைஃப்ல பார்த்திருக்கணும். பங்குச்சந்தையினுடைய அதீத ஏற்ற இறக்கங்கள். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, நான் முதல்ல 88ல ஒரு குளோபல் ரிசெஷன் பெரிய அடி வாங்க ஆரம்பிச்சது பார்த்தேன். அதற்கு பிறகு 92ல பீக்குக்கு போயிட்டு இறங்க அடி வாங்கினதை பார்த்தேன், ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம். 94ல ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது, பாபரி மஸ்ஜித்தினுடைய அந்த இதற்கு பிறகு ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்ததை பார்த்தோம். பங்குச்சந்தை பெரிய அடி வாங்கியது, அது 3வது. அதற்கு பிறகு 2000ல Y2K ஒட்டிய பங்குச்சந்தை பெரிய ஏற்றத்தை சந்தித்து அதற்கு பிறகு ஒரு அடி வாங்கியதை பார்த்தோம். சோ அந்த ஒரு காலகட்டத்துல ஓரளவு நமக்கு ஒரு மனம் பண்பட ஆரம்பித்திருக்கலாம்னு எனக்கு தோன்றுகிறது. நான் அவ்வளவு தூரம் இதை யோசிச்சு பார்த்தது இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு 3 ஏற்ற இறக்கங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிறகு 2008 ஏற்ற இறக்கம் வரும்பொழுது அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அந்த காலகட்டத்துல வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு வியாபார ரீதியாக நம்ம நடத்தக்கூடிய தொழில் அந்த அடிப்படையில முதலீட்டை தாண்டி அந்த ஒரு பக்குவம் அந்த 2008 வீழ்ச்சியின் பொழுது மிகப்பெரிய அடி பலர் சந்தித்த பொழுதும் எனக்கு நினைவு இருக்கிறது. அந்த காலகட்டத்துல ஒரு மகிழ்ச்சியாக இருந்த அலுவலகம்னா இங்க அலுவலகமா இருக்கும். ஏன்னா வாங்க முடியாத பங்குகள் எல்லாம் விலை அதிகரித்த பங்குகள் எல்லாம் அஃபோர்டபிள் ரேட்டுக்கு, மொத்த விலை ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்துருச்சு, ஆடி விலை மாதிரி டிஸ்கவுண்ட் ரேட்ல கிடைக்குது அப்படின்னு முதலீட்டாளர்களோ நாங்களோ தனிப்பட்ட முறையில வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமா வாய்ப்பா பார்த்தது 2008ல வீழ்ச்சியின் பொழுது. அப்ப நிச்சயமா அந்த ஒரு பக்குவம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை அந்த காலகட்டமா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
அதற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் பங்குச்சந்தை வீழ்ந்தால் அதை பத்தி வருத்தப்படுறதே இல்லை. ஏன்னா இந்தியாவின் மீது, இந்திய பொருளாதாரத்தின் மீது, இதனுடைய அரசியல்வாதிகளை தாண்டி எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால ஏன்னா நம்ம மக்கள் மீது, நம்ம இளைஞர்கள் மீது, அதனால இந்த பொருளாதாரம் அடுத்த பல ஆண்டுகளுக்கு வலுவாக இருக்கும். கன்சம்ஷன் இருக்கும், செலவு பண்றது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும், அதே மாதிரி சேமிப்பும் அதிகரிக்கும். அதனால வலுவா இருக்கும் நம்பிக்கை இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் அடி வாங்கும் பொழுதும், நெகட்டிவ் நியூஸ்ல பங்குச்சந்தை இறங்கும் பொழுதும் அதை முதலீடு செய்வதற்கான வாய்ப்பா மட்டும்தான் நான் மகிழ்ச்சியோடு பார்க்கிறேனே தவிர வருத்தப்படுறதுங்கிறது கிடையாது. அது பல ஆண்டுகளாக அந்த மாதிரி தான் என்னுடைய போக்கு. சார் ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு சார், எப்படி சார் உங்களுக்கு கிளியரா பேசுறீங்க, ரொம்ப அப்ஜெக்டிவா பேசுறீங்க, மெடிடேஷன் எதுவும் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு சார். அப்படிலாம் இல்ல, இதெல்லாம் இந்த வீட்டுல இருக்கவங்க கேட்கணும், ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. கேட்டுருவோம் சார். அதாவது அப்படி எனக்கு தெரியல. ஒன்னே ஒண்ணுதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்குது, ஏதாவது தவறான தகவலை சொல்லிடக்கூடாதுங்கிறது கவனமா இருக்கும். அப்படி சொல்லிட்டா அது உண்மையை ஒத்துக்கிட்டு நம்ம வாசகர்கள்ட்ட அது தவறு அப்படிங்கறது நம்ம சொல்றதுல ஒன்னும் நம்ம ஏத்துக்கிறதுல, மன்னிப்பு கேட்கறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறது. ரெண்டாவது, மூணாவது நமக்கு தெரியாதுன்னு சொல்லிடணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கேன். அதுல இந்த நிகழ்ச்சி மூலமாகவோ இதன் மூலமாகவோ பொதுவாக உங்களுக்கு தெரியும், பல ஆண்டுகளாக நம்ம ஊடகங்கள்ல முதலீட்டாளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். அதன் மூலமாக நமக்கு தனிப்பட்ட முறையில பெரிய ஆதாயம், பணம் ஆதாயம் வரணும்னு நினைக்கிறோம். என்ன ஆதாயம்? நிறைய பேர் விஷயத்தை கத்துக்கணும், நமக்கு தெரிஞ்ச விஷயம் பல பேருக்கு தெரியணுமே, ஒரு இவ்வளவு எளிமையான விஷயம், ஆனால் இதை ரொம்ப கடினமா பல பேர் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இதை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த லாபம் எனக்கு இருக்கு. நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அந்த லாபம் எனக்கு இருக்கு. நிதி சார்ந்த லாபத்தை நம்ம பெருசா எதிர்பார்க்கறது இல்லைங்கிறதுனால நேச்சுரலி நமக்கு ஒரு அஜெண்டா இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி பொதுவாக உங்களுக்கு அஜெண்டா இல்லைனாலே கேள்வி கேட்கிற உங்களுக்கும் இல்ல, சிபிக்கும் இல்ல, நமக்கும் இல்ல. அந்த அஜெண்டா இல்லைனாலே நமக்கு பொதுவா கிளாரிட்டி வந்துடும் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி மெடிடேஷன்லாம் நான் முன்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்ப பண்றது இல்லை. அதுக்கு பண்றதில்ல. சூப்பர் சார், சூப்பரா சொன்னீங்க. மக்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, நாகப்பன் சார் நமக்கு இந்த தகவல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு அவருக்கு ஈஸியா தெரியும் அப்படியே சொல்லிடுறாரு அப்படிங்கிற மாதிரி இல்ல, அதுக்கு பெரிய எஃபர்ட் போட்டுட்டு இருக்காரு. அவர் சொன்ன மாதிரி இதுல எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாம இவ்வளவு எஃபர்ட் போடுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். சோ அந்த விஷயத்துக்காகவே நாங்களும் சரி, விகடன் சார்பிலும் சரி, மக்கள் சார்பிலும் சரி ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் சார். நிச்சயம் நன்றி. பட் லாப நோக்கம் இருக்கு. என்ன லாப நோக்கம்னா, நிறைய பேருக்கு பைனான்சியல் லிட்ரஸி வரணும் அப்படிங்கிற ஒரு லாபம், அது எனக்கு லாபம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நன்றி, நன்றி சார், நன்றி சார். அடுத்த நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம் சார். சந்திப்போம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.